ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன கொஞ்சம் பெஸ்ட்டான மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக நான் பார்த்த சில மூவிஸோட எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸை மட்டும் தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம த கிரேட் ஃப்ளட்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சயின்ஸ்-ஃபையான ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் IMDbலையும் 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கான்செப்டான மூவி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. லைக் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, சம பெரிய சுனாமி ஆட்டம் வேவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் எப்படி வந்து ஒரு மதர் ப்ளஸ் அவங்க பையனோட அவங்க சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் அப்படியே மூவியோட நெக்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லூப் பேஸில் வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இங்கே தான் வந்து என்டையர் சயின்ஸ் ஃபிக்ஷன் லெவலில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், பட் அவங்க ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல, அது நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் மேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வேறு நம்ம லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு காமெடி கான்செப்டான மூவி தான். பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான ஒரு மூவியில் உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக ஒரு டாய் ஸ்டோரில் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து லைஃப்பில் வந்து லைக் அவங்க ஃபேமிலியை பார்த்துறதுக்காக வேறு ஒர்க் பேஸில் வந்து ஏதோ பண்ண முடியாமல் இருப்பார். அண்ட் அதனால் அவர் கொஞ்சம் திருட ஆரம்பிச்சிருவார். அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஜெயிலில் போய் மாட்டிப்பார். பட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இந்த மாதிரி டாய் ஸ்டோரில் தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அண்ட் ஃபைனலாக அங்கேயும் மாட்டிப்பார். பட் அது எப்படி மாட்டிக்கிறாரு அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் படம் நல்லபடியாக இருந்தது. காமெடி ஹியூமர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. ஃப்ரீடம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு எவ்வளோ லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கவர் பண்ணும்போது நல்லபடியாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம சிசுவோட செகண்ட் பார்ட் தான் நம்ம ரோட் டு ரிவெஞ்சுன்னு. அண்ட் இந்த படம் இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிசுவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக நீங்கள் செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து சண்டை கிண்டெல்லாம் போட்டு போதும் நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி செகண்ட் பார்ட்டில் வந்து அங்கே தான் வந்து அவர் கிளம்பிட்டு இருப்பார். அண்ட் இப்போ அங்கேயும் வந்து பிரச்சனை அவரை தேடி வந்துட்டு இருக்கு. ஃபைனலி இந்த ப்ராப்ளமை எப்படி அவர் சால்வ் பண்ணுறாரு அதை தான் நீங்கள் மூவி ஃபுல்லாக பார்ப்பீங்க. என்ன இந்த வாட்டி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆக்ஷன் இன்னும் டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு ஆக்கிட்டாங்க. அண்டு அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு தான், பட் ஆக்ஷன் பேக்கில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் விஷுவலுக்காக கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டுகெதர்னு சொல்லிட்டு இன்னும் 2025 ரிலீஸ் ஆன மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல ஹாரர் மூவி கேட்டேன்னா கண்டிப்பாக நான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். பேசிக்லி இது ஒரு கப்புளோட ஸ்டோரி தான். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க மர்ஜ் ஆயிடுவாங்க, லிட்ரலி லைக் ஒரே பாடியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், கொஞ்சம் 18+ ஆன நிறைய உள்ள இருக்குது. ஸோ தனியாகவே பாருங்கள். மிச்சமிது வைஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் படத்தில் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு மேக்னெட்டிக் வேவ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த அட்ராக்ஷனை. ஸோ அந்த லெவலில் படத்தில் வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த RIP ரிப் மூவியும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக 2 பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸும் உள்ளே நடிச்சிருக்காங்க. அதான் லைக் பென் அஃப்லிக் அண்ட் மேட் டேமன். அண்ட் படம் ஃபுல்லாகவே அவங்களுக்காகவே பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைக் ஒரு இடத்துல காசு இருக்குது இவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அதை ஃபுல்லாக இங்கே போய் ரிட்ரீவ் பண்ணணுன்னு. ஸோ அவங்களும் போகிறாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா இங்கே இருக்கிறது ப்ளஸ் அவங்க வந்தது அண்ட் இந்த மாதிரி ரைட் பண்ண போகிறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து யாரோ லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த அவங்க குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான் லீக் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். ஸோ அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் த்ரில் வைஸில் நல்லபடியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காட் ஸ்டீலிங்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அண்ட் என்ன கான்செப்ட்னு தெரியாமல் அப்படியே டேரெக்டாக தான் பார்த்தேன். ஏன்னா தமிழ் டப்பில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் படத்தை பார்த்தா எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சில மூவிஸ்லாம் வந்து நம்ம பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்போம். பட் இந்த படம் என்னை ரியலி ஸ்ட்ரெஸ் ஆகி விட்டுருக்கு. நம்ம ஹீரோ எந்த தப்போ பண்ணல, அவரை போட்டு அப்படி போட்டு பாந்து காட்டுறாங்க. அண்ட் அவரும் வந்து அடி வாங்கிட்டே இருப்பார். பட் ஒரு ஸ்டேஜில் போதையா இனிமே அவ்வளோ அடி வாங்கிட்டோம், இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது, திருப்பி நம்ம பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் போவோம். எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. ப்ளஸ் இந்த மூவி அந்த ஃபைனல் ஒரு இந்த மூமெண்ட்டுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி நீங்கள் பார்க்கணுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன நம்ம ரெக்கிங் க்ரூவே தான். ஏன்னா இதில் மெயினாக நம்ம ஜாசன் மோமோவும் இருக்கார் அண்ட் பட்டிஸ்டாவும் இருக்காங்க. 2 பேரையும் ஹாலிவுட் ஆக்ஷன் பேக்கான ஹீரோஸை ஒரு படத்தில் கொண்டு வந்தால் அந்த படம் எப்படி இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரூட்டலாகவும் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக 18+ இருக்கும். அதனால் தனியாகவே பாருங்கள். மிச்சம் வைஸ் இப்போ ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க அண்டு அவங்களோட அப்பாவை யாரோ சாவச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க திரும்பியும் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ரீயூனைட் ஆகுறாங்க. சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி தாண்டி அவங்க அப்பாவை கொலைகாரன் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். உள்ள அதே கேங்ஸ்டர் மாஃபியா உள்ளெல்லாம் வருவாங்க. ஸோ ஒரே சிமிலரான கான்செப்ட் ஸ்டோரி தான், பட் இவங்களோட டிஓ ஸ்டைலில் நல்லபடியாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில பெஸ்ட்டான மூவிஸ் அண்ட் லைக் நம்ம டிசம்பர் மந்த்தும் சரி இந்த ஜான் மந்த்தும் 2 கம்பைண்டான சில பெஸ்ட்டான மூவிஸ் இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட என்ன தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ போல லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.